அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனல் பெயர் ஏகேஆர் ரவிச்சந்திரன் சேனல். இந்த சேனலை இதுவரைக்கும் பார்த்ததற்கும், லைக் செய்ததற்கும், சப்ஸ்கிரைப் செய்ததற்கும் மிகவும் நன்றி. நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவதற்கே பிறந்தோம் என்று நாம் நினைக்க வேண்டும். எல்லாமே நேர்மறை எண்ணங்களாக நமது எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். மேலும் நமது சேனல்களை முந்தைய 2 காணொளிகளையும் கண்டால்தான் இதை நீங்கள் பார்த்தவுடன் புரியும். அதேபோல் இந்த 3 காணொளியும் சேர்த்து 1 by 1 அடிக்கடி பார்க்கும் பொழுது எல்லாம் மனதில் பதிவாகிவிடும். என்னுடைய 40 வருஷ ஆராய்ச்சி, நான் ஒரு குட்டி லைப்ரரி வச்சுருக்கேன். அதில் எல்லா உலக புத்தகங்கள், நமது புத்தகங்கள், நமது நாட்டு புத்தகங்கள் அனைவற்றையும் படித்திருக்கிறேன். மேலும் நான் 3 முதுகலை பட்டம் முடித்துள்ளேன். முதலாவதாக எம்ஏ பொருளாதாரம், எம்ஏ பொதுத்துறை ஆட்சியல், எம்ஏ அரசியல் விஞ்ஞானம் ஆகிய 3 முதுகலை பட்டங்களையும் படித்து தேர்ச்சி பெற்றுள்ளேன். மேலும் 1987 தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து 34 வருடங்கள் பணி நிறைவு செய்து நிறைய அனுபவங்களை பெற்றுள்ளேன். எனவே அந்த 40 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அது பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த அனுபவங்களை நீங்கள் கேட்கும் பொழுது, அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம், கண்டிப்பாக செல்வந்தராகலாம். செல்வந்தராகவும் ஆக வேண்டும், நம் உடல்நிலையும் மிக முக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மளுடைய முதல் செல்வம் உடல்நலம்தான். அடுத்தது தான் நம்மளுடைய செல்வம். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னடா பொழுதுனையும் செல்வத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்திலே மிக முக்கியமான செல்வம் நம்ம உடல் நலம்தான். அந்த செல்வத்தையும் நீங்கள் பேணி பாதுகாத்துக்கணும். நான் 1981 மாதம் வெறும் 100 ரூபாய் சம்பளம், 100 ரூபாய் சம்பளத்தில் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் போதுமான அளவுக்கு இருக்கு. அதனால் நீங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தான் என் நோக்கம். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டும் வளர்ந்துட்டே போயிடுவாங்க. அவங்கள கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒரு 5 நிலை: முதல் வெளிமனது, உள்மனது, அதாவது ஆழ்மனது. 3வது சுலோகங்களாக அமைப்பது. 4வது அந்த சுலோகங்கள் பிரபஞ்சத்திற்கு அடைஞ்சிடும். நீங்கள் ஆழ்மனத்தில் பதிவிக்கும் போது பிரபஞ்சத்தில் அடைஞ்சிடும். பிரபஞ்சம் என்பது அல்லது எல்லையில்லா பேரறிவான இறைவன் அங்கே போய் சேர்ந்துடும். அதுக்கடுத்தது அது செயல்பாடுகளாக வெற்றி அடையும். இந்த 5 நிலை தான். வேறு எதையுமே நீங்கள் குழப்பிக்க வேணாம். இந்த 5 நிலையை அடையும் போது உங்களுக்கு வெற்றி தானாக வரும். அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, கனவு காணுங்கள். கனவு காணும் போதே அது ஆழ்மனதில் பதிஞ்சது. பதியும் போது என்னாவது, உங்களை செயல்பட வைக்கும், தூங்க வைக்காது. நீங்கள் மறுபடியும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. எனவே எல்லாம் நம்ம முன்னோர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். எல்லா புக்ஸும் அதான் சொல்லுது. ஏற்கனவே எல்லா இதையும் சொல்லிட்டேன். என்னுடைய 40 வருஷ ஆராய்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கும் பொழுது சப்ஸ்கிரைப் செய்துங்க.
சப்ஸ்கிரைப் செய்தால் தானே அடுத்தடுத்து வீடியோகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் வெளிமனது, ஆழ்மனது, ஸ்லோகங்கள், பிரபஞ்சம், வெற்றி, இந்த 5 தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய இலக்கை ஃபார்ம் பண்ணுங்க. அது குறுகிய கால இலக்கு ஒன்று ஃபார்ம் பண்ணிங்க. அது 2 வருஷத்துக்குள்ளார. நீண்ட கால இலக்கு 10 வருஷத்துக்குள்ளார. ரஜினி ஒரு பாட்டிலேயே அண்ணாமலையில் பணக்காரன் ஆகிடுவார். அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஆக முடியாது. அதனால் குறுகிய கால இலக்கு 2 வருஷத்தில் வைங்க, 2026க்குள். நீண்ட கால இலக்கு 2034க்குள். அந்த இலக்கை ஸ்லோகங்களாக மாற்றி அது எப்படி ஆழ்மனதில் பதிவிக்கும் என்பதை அடுத்த காணொலியில் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.